அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம முதல்வருக்கு பிறந்தநாள். அதனால் நம்ம முதல்ல மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாளை முன்னிட்டு நம்ம தொடர்ந்து விஜய் குறை சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பிறந்தநாளை முன்னிட்டு விஜய் நமக்கு செய்த நன்மைகள், நமக்குன்னா நம்ம நாட்டுக்கு, நம்ம நாட்டுடைய அரசியலுக்கு அப்படி என்னடா நன்மை செய்திருக்கார் அப்படின்னா, சில நன்மைகள் அவருக்கே தெரியாமல் அவர் செய்திருக்காரு. அந்த நன்மையை பற்றி மட்டும் இன்றைக்கி நம்ம சொல்லிவிடுவோம். ஏன்னா அவர் பிறந்தநாள், அதனால் அவர் செய்த நன்மையும் நம்ம சொல்லிவிடுவோம். எல்லா விஷயத்துலையும் நன்மை தீமை கலந்துருக்கணும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி விஜய் செய்த நன்மைகள் என்னென்னா, அதாவது தமிழ்நாட்டு அரசியலில் தொடர்ந்து இப்போ நாம் தமிழ் கட்சி தலைவர் பல தடவை சொல்லியிருக்காரு, கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும்னு. ஆனால் அது நடக்கலை. அந்த கூற்றை சாத்தியமாக்கியிருக்காரு அண்ணன் விஜய். அதாவது கூட்டணி வச்சு தான் ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, தனியாக நின்று கூட மக்கள்கிட்ட 108 சீட்டு ஜெயிக்க முடியும், மக்கள் முடிவு பண்ணணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செயல்முறைப்படுத்தி அதை காமிச்சிருக்காரு. அடுத்தது இத்தனை வருஷமாக 2 நாளுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், காதர் மையம் பேட்டி கொடுத்துருப்பாரு. அந்த பேட்டியில் எப்படி வளரி இருப்பார்னு பார்த்துருப்போம். என்னென்னா, இத்தனை வருஷமாக கொள்கைக்காக தான் நாங்கள் கட்சி நடத்துகிறேன்னு சொல்லி சில கட்சிகள் கூவிகிட்டு இருந்தாங்க. இவர்களெல்லாம் கொள்கைக்காக இல்லை, சோஃபாக்காக தான் கட்சி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு அண்ணன் விஜய் அவர்கள் வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காரு. அதற்கும் நம்ம விஜய் அண்ணனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா இவரெல்லாம் மக்கள் இவங்க உண்மையிலும் கொள்கைக்கு தான் இருக்காங்க போல் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். அந்த மாஸ்டர் படத்தில் வர மாதிரி விசுவாசத்துக்கு வேலை செய்கிறவனுக்கும் பணத்துக்காக வேலை செய்யறவனுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியல அப்படின்னு ஒரு காட்சி வரும் மாஸ்டர் படத்தில். விஜய் சேதுபதி அவனுடைய ஆளையே பணத்தை விலை வாங்கி அவனே வெட்டுற மாதிரி ஒரு காட்சி வரும் மாஸ்டர் படத்தில். அதை நிகழ்காலத்தில் விஜய் அண்ணன் காமிச்சிருக்காரு. இவங்கெல்லாம் கொள்கைக்காக இல்லைங்க, நீங்கள் கொடுக்குற காசுக்காகவும் நீங்கள் கொடுக்குற டெண்டருக்காகவும் தான் இருக்காங்க, அதை விட அதிகமாக கொடுத்தனா என்கிட்ட வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு 60 வருஷம், அதாவது வேறு கட்சியாக அதே கட்சியான்னு திமுகவான்னு தெரியாத அளவுக்கு ஒன்றா இருந்த ஐவிஎம்எல் இப்போ மாறி பேசுகிறது மட்டும் இல்லாமல் அடுத்த 50 வருஷம் திமுக அழிஞ்சிரும்னு பேசுகிற அளவுக்கு அண்ணன் அவங்களுக்கு நல்லா கவனித்து பாதுகாத்து வச்சுருக்காரு. ஸோ அப்போ என்னென்னா, இவர்கள் எல்லாருமே கொள்கைக்காக இல்லை, இவங்க யார் இப்போ நாளைக்கு விஜய் அண்ணனுக்கு அடுத்து வேறு ஒருத்தர் வந்தாங்கன்னா, ஆளுங்கட்சி வந்தாங்கன்னா அவங்க கூட மறுபடியும் சவாரி செஞ்சுப்பாங்க. இவங்களுடைய ரேஞ்ச் அவ்வளோதான் அப்படிங்கிறது விஜய் அண்ணன் மக்களுக்கு நல்லா வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காரு. முக்கியமாக செய்த நன்மையில் இது ரொம்ப முக்கியமான நன்மை விஜய் அண்ணன் செய்து. அடுத்தது 30 வருஷம் ஆட்சியில் இருந்து பல ஆண்டுகள் அமைச்சராக இருந்தால் கூட கட்சிக்கு மேலே விசுவாசமோ கட்சி மேலே பற்றுவலாம் எங்களுக்கு கிடையாது. அதிலேருந்து வர கமிஷனு, பணம், பதவி, சுகம் அதுக்காக தான் கட்சியில் இருந்திருக்கிறோமே ஒழிய, அது ஜெயலலிதா பாதுகாத்த கட்சியாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது புரட்சித் தலைவராகட்டும் அந்த பொன்மலை செம்மல் அதெல்லாம் கிடையாது எங்களுக்கு. அவங்க கொடுக்குற பணம், பதவி, சுகம் அதுக்காக தான் இருந்தோம். நாங்கள் எல்லாம் நன்றி கெட்டவர்கள், நாங்கள் சாதாரண மனிதர்கள் தான் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு தனிப்பட்ட உறுப்பினர்கள் எவ்வளவு பேர் இந்த மாதிரி வெறும் பணத்துக்கும் பதவிக்காக மட்டும் இருந்திருக்கிறோம், ஜெயலலிதா மேலேயோ எம்ஜிஆர் மேலேயோ பாசத்தினாலேயோ மரியாதைகளெல்லாம் நமக்கு இல்லை, நாங்கள் நீங்கள் கேட்டே திறக்கலாம் கூட நாய் போல் காத்திருந்து அடித்து பிடிச்சி 10 மணிக்கு கடை மூடும் போது ஒயின் ஷாப் வாசல் அடித்து பிடிச்சி ஓடுவாங்க. அந்த மாதிரி சுயமரியாதையும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் என்ன தான் நாங்கள் அமைச்சராகவே இருந்திருந்தால் கூட நாங்கள் அமைச்சரான தகுதி கிடையாது, நாங்கள் முன்னாள் ஆர்வக்கொள்ளாருங்க, நடைமுறை வழக்கத்தில் சொன்னால் தற்கூறிங்க, நாங்கள் முன்னாள் தற்கூறிங்களாக தான் இருந்தோம், தெரியாமல் அமைச்சராக இருந்துட்டோம், அதனால் மக்கள் எங்களை ஒரு பெரிய ஆளாக நாங்கள் நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டதால் பெரிய மனுஷன் அவங்க நினச்சிட்டாங்க. அது இல்லை அப்படிங்கிறத விஜய் அண்ணன் நமக்கு காமிச்சிருக்காரு. இப்போ சமீபத்தில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கெல்லாம் போனாங்க பார்த்தீங்களா, அடித்து பிடிச்சிட்டு கேட்டு வழியில் வாசலில் நான் இதுமாரி காத்திருந்து. ஸோ அவர்களை சாதாரண ஆட்கள் தான், இவர்களை நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெருந்தன்மை மிக்க ஆட்கள்லாம் கிடையாது அப்படிங்கிறத விஜய் அண்ணன் நமக்கு காமிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, மக்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாவற்றையும் ஆழ்ந்து கூர்ந்து சிந்தித்து எல்லா கோணத்துலேயும் பார்த்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருந்தோம். கொள்கைக்காக ஓட்டு போடுவாங்க, ஒரு கட்சினா அந்த கட்சியோடைய ட்ராக் ரெக்கார்டை பார்ப்பாங்க, ஒரு கட்சி தேர்தல் வாக்குறுதி சொல்லுதுன்னா அது சாத்தியம் இல்லையான்னு பார்ப்பாங்க, சிந்தித்து செயல்படுவாங்க. ஏன்னா முற்போக்கான மாநிலம் தமிழ்நாட்டு இந்தியாவில் முன்னோடி மாநிலம், ஏன்னா எல்லா விஷயத்துலையும் சிந்திக்கிறவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது. அதுவும் கிடையாது. விஜயநந்தன் நீங்கள் என்ன அப்படிலாம் மக்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, எல்லா மக்களும் அப்படி கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் 50% மேலே கூட எதுவுமே யோசிக்காமல் வெறுமனவே கவர்ச்சிக்கும் மயக்கத்துக்கும் ஓட்டு போடுறவங்க தான் அதிகம். கொள்கை, கட்சியோடைய ட்ராக் ரெக்கார்டு, என்ன கட்சி பணி செய்தாங்க,
மக்கள் பணி என்ன செய்தாங்க, மக்களுக்காக என்ன போராடினாங்க, இல்லை மக்களுடைய வழி என்ன சொன்னாங்க, அதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இல்லை தேர்தல் பிரச்சாரத்துக்காவது வந்து தினசரி போய் செய்யணுமா, அதுவும் அவசியம் கிடையாது. அதாவது அண்ணன் சீமான் வந்து ஒன்று சொல்லுவார், இந்த மாதிரி வீடு வீடாக போய் ஓட்டு கேட்குறது, கையெழுத்து கும்பிட்றது, இதனால தான் வந்து பணம் கொடுக்குற கலாச்சாரம் இதெல்லாம் உருவாகுது. ஒரு இடத்துல இருந்து அந்தந்த கட்சியோடைய செயல்பாடு செயல் திட்டங்களை சொல்லணும், அதை வச்சு மக்கள் ஓட்டு போடணும். அதுதான் வந்து மேன்மையான அரசியலாக இருக்கும். எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இப்போ பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு தேர்தல் பிரச்சார முறையே இருக்கக்கூடாதுங்கிறது அண்ணன் சீமானுடைய எதிர்பார்ப்பு. அதை வந்து நிகழ்காலத்தில் வந்து நம்ம அண்ணன் விஜய் வந்து ரெஸ்ட் எடுத்து வீட்டில் உட்கார்ந்து ட்விட்டரில் போட்டு நாங்கள் வந்து அதாவது பிரச்சாரத்துக்கு மட்டும் இல்லை, எந்த மக்கள் பணியும் செய்யாமல் உழைக்காமல் ஒரு ஆட்சியை பிடிக்க முடியும், வெற்றி பெற முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது தொகுதியில் 50% மேலே ஓட்டும் போட முடியும். அதேமாதிரி உண்மையை சொல்லி தான் தேர்தலை சந்திக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வாயில் வந்ததெல்லாம் அடித்து விட்டு பொய் சொல்லி அப்படியும் வந்து தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு யுக்தியையும் வந்து அண்ணன் விஜய் அவர்கள் வந்து நமக்கு வந்து நிரூபணம் பண்ணி செயல்முறைப்படுத்தியிருக்காரு. ஸோ அப்போ வந்து இதுபோல் பல வழிகளை வந்து இப்போ இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு வந்து அவர் காமிச்சிருக்காரு. அதில் இருக்கிற நன்றி கெட்டவர்களையும் துரோகிகளையும் மக்கள் மன்றத்தில் வந்து வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காரு. ஸோ இப்படி பல நன்மைகள் செய்த அண்ணன் விஜய் அவர்களுக்கு மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி நன்றி, வணக்கம்.